பீகாரில் பிரசாந்த் கிஷோரின் வெற்றி பாஜகவுக்கு எச்சரிக்கையா, ஜென்சி கோபமா? வியூக வகுப்பாளராக இருந்து நேரடி அரசியல்வாதியா மாறிய பிரசாந்த் கிஷோர் பீகாரோட பாங்கிப்பூர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காரு. 30 ஆண்டு காலம் பாஜகவோட கோட்டையா இருந்த இந்த தொகுதியில புதிய கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது நாடு முழுக்கவும் கவனத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரே ஒரு தொகுதியில, அதுவும் இடைத்தேர்தலில் வெற்றி அப்படின்னாலும் பீகார் அரசியலை இது புரட்டி போட்டிருக்கு. பிரசாந்த் கிஷோரோட இந்த இடைத்தேர்தல் வெற்றி எதை காட்டுது? ஆளும் பாஜகவுக்கு விடப்பட்டுள்ள எச்சரிக்கையா, ஜென்சி தலைமுறையோட கோபமா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். பீகார் 2025 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான நாள் பிரசாந்த் கிஷோரோட ஜன்சுராஜ் கட்சிக்கு ஒரு கருப்பு நாள். காரணம், முதல் சட்டமன்ற தேர்தலில் ஒரு இடத்தை கூட அந்த கட்சி வெல்ல முடியல. ஆனா சில மாதங்களுக்கு அப்புறம் பிரசாந்த் கிஷோருக்கு கிடைச்சிருக்கிற இடைத்தேர்தல் வெற்றி வெறும் தேர்தல் வெற்றி மட்டுமல்ல, பாங்கிப்பூர்ன்ற பாஜக கோட்டையே கைப்பற்றியிருக்காரு. பீகார் மாநிலத்தில் இருக்கிற பாங்கிப்பூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் பெற்றுள்ள முதல் தேர்தல் வெற்றி அண்மை காலத்துல பாஜகவுக்கு ஆச்சரியமான தோல்விகள்ல ஒன்னாவும் மாறியிருக்கு. 1995 முதல் பாஜக வசம் இருந்த பாங்கிப்பூர் தொகுதியில போட்டியிட்ட ஜன்சுராஜ் கட்சியோட நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் பாஜகவோட நீரஜ்குமார் சின்ஹாவை 19,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சாரு. பிரசாந்த் கிஷோர் 63,203 வாக்குகளை பெற்றாரு. பாஜகவோட நீரஜ்குமார் 44,250 வாக்குகளை பெற்றாரு. அதே நேரத்துல எதிர்கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளம் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. பீகார் பாஜகவோட பாதுகாப்பான நகர்ப்புற தொகுதிகளில் ஒன்னா பாங்கிப்பூர் இருக்கு. பாட்னா வெஸ்ட் அப்படின்னு முன்பு பெயரிடப்பட்டிருந்த இந்த தொகுதி 31 ஆண்டுகளா பாஜக வசமே இருந்துச்சு. கடந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 52,000 வாக்குகள் வித்தியாசத்துல பாஜகவோட தேசிய தலைவராக இருக்கிற நிதின் நபீன் வெற்றி பெற்றிருந்தார். தொடர்ந்து 5 முறை அந்த தொகுதியில பெரும்வாரியான வாக்குகள் வித்தியாசத்திலேயே நிதின் நபீன் வெற்றி பெற்றிருந்தார். இன்னும் சொல்ல போனா பாஜகவோட நிதின் நபீன் அந்த தொகுதியில வெற்றி பெற்ற போதெல்லாம் சுமார் 60% வாக்குகளை வாங்கியிருந்தார். மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து பாங்கிப்பூர் எம்எல்ஏ பதவியை நிதின் நபீன் ராஜினாமா செஞ்சார். இதை தொடர்ந்து இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுச்சு. பாஜக தன்னோட வேட்பாளரா அபிஷேக் பண்டிட்டை நிறுத்துச்சு. பின்னர் அவரை மாத்திட்டு நீரஜ்குமார் சின்ஹா அப்படின்றவரை நிறுத்தினாங்க. ஆனா தேர்தல் முடிவுல பாஜகவோட கௌரவம்னு கருதப்பட்ட பாங்கிப்பூர் தொகுதி பாஜக இருந்து கை நழுவி இருக்கு. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பெரும் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்ற தொகுதியில 9 மாதங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட 20,000 வாக்குகள் வித்தியாசத்துல பாஜக தோல்வி அடைந்தது ஏன்? முந்தைய தேர்தல்களை விட பாஜக அதிக வித்தியாசத்துல வெற்றி பெறும்னு எதிர்பார்க்கப்பட்ட பாஜக தேசிய தலைவரை பிரதிநிதித்துவப்படுத்திய தொகுதியை பாஜக ஏன் இழந்துச்சு? பீகார்ல ஒரு அரசியலில் சூறாவளி உருவாவதற்கான அறிகுறியா, இல்ல இடைத்தேர்தல்களில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வழக்கமான தோல்விதானா அப்படின்ற விவாதத்துக்கு வழிவகுத்திருக்கு. இடைத்தேர்தல்கள் ஆட்சி அதிகார சமநிலையை மாற்றாது அப்படின்றதுனால வாக்காளர்கள் பரிசோதனை முயற்சியா கூட பிரசாந்த் கிஷோருக்கு வாக்களிச்சிருக்கலாம். ஒரு இடைத்தேர்தலை வச்சு பெரிய அரசியல் மாற்றங்கள் பற்றி பேசுறது பொருத்தமானது இல்லைன்னு அரசியல் பார்வையாளர்கள் கருதுறாங்க. பிரசாந்த் கிஷோரோட வெற்றிக்கு பின்னால பாஜகவோட பாரம்பரிய வாக்கு வங்கியில ஏற்பட்ட விரிசல், ஆட்சிக்கு எதிரான மனோநிலை போன்றவைகளை தாண்டி இளைஞர்களோட கோபம் இருக்கிறத பார்க்க தவறுறாங்க. ராஷ்டிரிய ஜனதா தளத்தோட பலவீனமான ஆதரவு தளம், பாஜகவோட பாரம்பரிய உயர்சாதி கூட்டணியில விரிசல் மற்றும் இளைஞர்களோட கோபம் ஆகியவை பாங்கிப்பூர்ல பிரசாந்த் கிஷோர் வெற்றிக்கு முக்கிய காரணிகள்ல ஒன்னா இருக்கலாம். சட்டமன்ற தேர்தலை போல இல்லாம இடைத்தேர்தல் முடிவு அரசாங்கத்தை உருவாக்கவோ கவிழ்க்கவோ முடியாது. இது பீகார்ல பாஜக தலைமையிலான அரசாங்கத்தோட ஸ்திரத்தன்மையையும் பாதிக்காது. அப்படி பார்த்தா இடைத்தேர்தல்ல ஆளும் கட்சிகளோட வெற்றிகள் பொதுவா கிட்டத்தட்ட தவிர்க்க முடியாதவையா இருக்கு. இடைத்தேர்தல்ல ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்களோட கை ஓங்கி இருக்கிறதும், இடைத்தேர்தலால என்ன பயன் அப்படின்ற வாக்காளர்களோட உளவியல் சோர்வும் இதுக்கு அடிப்படை. இதுக்கு மாறான பாங்கிப்பூர் முடிவு தேசிய அளவுல கவனத்தை ஈர்த்திருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. பாங்கிப்பூரோட முடிவு பாஜக ஆதரவு தளத்துல ஏற்பட்ட சரிவை குறிக்குமா, இல்லனா பிரசாந்த் கிஷோரோட ஜன்சுராஜ் கட்சியை வாக்காளர்கள் ஏற்றிருக்காங்களான்றது விவாதத்துக்கு உட்பட்டதா இருக்கு.
வாக்காளர்கள் சில நேரத்துல அரசாங்கங்களை மாற்றாம அதே நேரத்துல எச்சரிக்கை செய்திகளை அனுப்ப இடைத்தேர்தல்களை பயன்படுத்துறாங்க. ஆனா திருப்புமுனை தருணங்களை உருவாக்கிய இடைத்தேர்தல்களும் இருக்கு. அத்தகைய அரிய இடைத்தேர்தலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு VP சிங்கோட 1988 அலகாபாத் இடைத்தேர்தல் வெற்றி. அதுக்கப்புறம் காங்கிரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளோட ஒற்றுமை வலுப்பட்டு VP சிங் பிரதமராவதுல முடிஞ்சது. நாடு முழுக்கவும் ஜென்சி இளைஞர்களோட கோபம் நீருபூத்த நெருப்பா கனன்று வரும் நிலையில ஆளுங்கட்சிகளுக்கு மட்டுமல்ல எதிர்க்கட்சிகளுக்கும் புதிய சவாலை உருவாக்கியிருக்கு அப்படின்றதையே பாங்கிப்பூர் தொகுதியில பிரசாந்த் கிஷோரோட வெற்றியும் பாஜக ராஷ்டிரிய ஜனதா தளத்தோட தோல்வியும் காட்டுது.